அருள்மிகு சர்வ தீர்த்தேஸ்வரர் திருக்கோயில் தீர்த்தாண்ட தானம். ஹர ஹர நம பார்வதீபதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஹிருத்மாத்மாக்கிய சிவாலயே மனசிஷே தக்கர்ணிகாக்கே கிரியா பீடே ஜானமயம் விசுக்த மனசா சம்சாத்யநாதாத்மனா லிங்கம் தச்ச சுதாமயேன பயசா संस्राद्य सम्यक् पुनः वैराग्येन च सन्दनेन वशुभिः पुष्पैः अगिंशादिभिः. நாம் இப்போ இருக்கக்கூடிய ஸ்தலமானது தீர்த்தஸ்தானபுரம் என்று சொல்லக்கூடிய தீர்த்தாண்டதானம். இக்கோயிலானது ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தது. நாம் இருக்கக்கூடிய கோயிலானது தீர்த்தஸ்தானபுரம் என்று சொல்லக்கூடிய தீர்த்தாண்டதானம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் அருகாமையில் இக்கோயிலானது அமைந்துள்ளது. ஆர்பிகே ராஜேஸ்வரி நாச்சியார் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இக்கோயிலானது இருக்கிறது. சமஸ்தானத்தைச் சேர்ந்தது இத்திருக்கோயில். பக்கத்தில் பெரிய ஊர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தொண்டியிலேருந்து 16 கிலோமீட்டர். மீமிசல் அப்படின்னு பக்கத்தில் இன்னொரு பெரிய ஊர் இருக்குது. மீமிசல்லேருந்து நேராக எஸ்பி பட்டணம், சுந்தரபாண்டியப்பட்டினம், சுந்தரபாண்டியப்பட்டினம் வழியாக தீர்த்தாண்டதானம். ஊர் பேர் தீர்த்தாண்டதானம். இங்கே இருக்கக்கூடிய சுவாமி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சர்வதீர்த்தேஸ்வரர் பெரிய நாயகி. மேற்கு நோக்கிய ஸ்தலம். மேற்கு நோக்கி இருக்க கோயில்கள் எல்லாமே பரிகார க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பரிகாரம் அப்படின்னா, பூர்வ புண்ணியத்தில் பண்ண பாவங்களுக்கு இந்த பிறவியிலே நம்ம மோட்சம் கிட்டணும் அப்படின்னா இந்த கோயில்களுக்கு வந்தால் நமக்கு மோட்சம் கிட்டும் அப்படிங்கிறது ஐதீகம். ராவணனை அழிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்தோடனே அவருக்கு தாகமானது ஏற்படுது. தாகம் ஏற்பட்டோன்னே வர்ண பகவானை வேண்டார். வர்ண பகவான் யார் அப்படின்னா மழைக்கு அதிபதி. அப்போது ராமன் வேண்டதன் காரணமாக வர்ணன் என்ன பண்ணுறாருனா உலகத்தில் உள்ள எல்லா தீர்த்தங்களையும் ஒரே இடத்துல பொழிகிற மாதிரி ஒரு மழையாக பொழிய வைக்கிறார். அப்போது ராமனோட தாகமானது தீர்க்கப்படுகிறது. அப்போது ராமன் வந்த காரணம் தெரிஞ்ச அகஸ்தியர் இங்கே வரார். ராவணன் மிகப்பெரிய சிவபக்தன். அவன் அழிக்கிறது சாதாரண காரியம் இல்லை. சிவனோட அனுக்கிரகம் இல்லாமல் அவரை அழிக்க முடியாது. அதனால் நீங்கள் திருப்பணவாசலில் இருக்கக்கூடிய விருத்தபுரீஸ்வரரை நினச்சி இங்கே பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே ராமன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய திருநாமத்தெல்லாம் அழிச்சிட்டு திருநீர் எட்டுக்கிறார். திருநீர்னா விபூதி எட்டுண்டு சுவாமியை பூஜை பண்ணுறார். ஏன்னா ராமன் திருநாமம் இடுறவர். திருநாமத்தை எடுத்துட்டு முறையாக திருநீர் இங்கே எட்டுண்டு தான் பூஜை பண்ணுறார். அதாவது ராவணனை அழிக்கிறதுக்காக வரத்தை பெற்ற இடம் தான் இந்த தீர்த்தாண்டதானம். அப்போது ராமன் என்ன பண்ணுறாருனா மனமுருகி திருப்பணவாசலில் இருக்கக்கூடிய விருத்தபுரீஸ்வரரை பூஜை பண்ணுறார். ராமன் பூஜை உடனே விருத்தபுரீஸ்வரர் சுவாமி அம்பாளா இடபாரூடராக காட்சி கொடுக்குறாங்க. இடபாரூடர் அப்படின்னா பசு மேலே நந்தி மேலே சுவாமி அம்பாள் 2 பேரும் சேர்ந்த வண்ணம், அதான் இடபாரூடர் அப்படின்னு சொல்லுவாங்க. சேர்ந்த வண்ணமாக காட்சி கொடுக்குறார். அப்போது வர்ண பகவானும் அகஸ்தியரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ராமனுக்கு மட்டும் நீங்கள் காட்சி கொடுத்தா பத்தாது, இங்கே வரக்கூடிய மக்களுக்கு எல்லா செல்வங்களையும் எல்லா வளங்களையும் தர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வருணன் அதுக்கப்புறம் அகஸ்தியரோட வேண்டுகோளுக்கு இணங்க விருத்தபுரீஸ்வரர் சர்வதீர்த்தேஸ்வரராகவும் பிரகன்நாயகி அம்மனாகவும் இங்கே காட்சி கொடுக்குறாங்க.
இங்கே கோயிலுக்கு பின்னாடி ஒரு கடல் இருக்குது. அந்த கடல் வந்து கடலில் போய் நீராடிட்டு கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மந்தாரைக்கிணறுல தீர்த்தத்தை தெளிச்சுட்டு இந்த கோயிலில் வந்து வழிபட்டால் எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். ராமேஸ்வரத்துக்கு அப்புறம் இங்கே வந்து அதிகமான தர்ப்பணங்களும் சரி, பித்ரு சாபம் நீக்கிறதுக்காக முக்கியமாக அந்த பித்ரு சாபங்கள், அதாவது நம்மளோட தாத்தா பாட்டி இவங்களோட இந்த சாபங்கள்லாம் நம்ம விட்டு போகணும் அப்படின்னா இங்கே வந்து தர்ப்பணங்கள் அதை பண்ணிவிட்டு கடலில் நீராடிட்டு இந்த மந்தாரைக்கிணறுல தீர்த்தத்தை தெளிச்சுட்டு ஈரத்தோடு உள்ளே வரலாம். அதற்கான அலோடு இங்கே உண்டு. எல்லோரும் ஈரத்துணியோடு உள்ளே வந்து சுவாமியை வழிபட்டுட்டு கோயிலை பிரகாரம் வரலாம். அந்த அலோடு உண்டு. மற்ற கோயிலெலாம் ஈரத்தோடு உள்ளே போகக்கூடாது, ஈரத்தோடு சுவாமியை கும்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது நம்ம இந்து சமயத்தில். ஆனால் இங்கே வந்து ஈரத்தோடு வந்து அர்ச்சனை பண்ணலாம், சுவாமியை தரிசனம் பண்ணலாம். அந்த அனுமதியானது உண்டு. அந்த மண்டபம் வரையும் ஈரத்தோடு வந்து சுவாமியை தரிசனம் பண்ணலாம். இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, சுவாமி மேற்கு நோக்கி இருக்காருன்னு சொன்னேன். அம்பாள் வந்து கிழக்கு நோக்கி இருப்பார். அம்பாள் வந்து கிழக்கு நோக்கி இருக்குது. சுவாமி வந்து திருப்பனாசில் இருக்கக்கூடிய விருத்தபுரீஸ்வரர் வந்து கிழக்கு நோக்கி இருக்கார். அந்த விருத்தபுரீஸ்வரரை பார்த்த வண்ணம் மேற்கு நோக்கி இருக்கார் நம்ம சர்வ தீர்த்தேஸ்வரர். சர்வம்னா அனைத்தும் அப்படின்னு அர்த்தம். உலகத்தில் உள்ள அனைத்து தீர்த்தங்களையும் தனக்குள்ளே அடக்கி இருக்கிறதுனால சுவாமி பேர் சர்வ தீர்த்தேஸ்வரர். சுவாமியை பார்த்த வண்ணம், அதாவது கிழக்கு வண்ணம் பெரிய நாயகி, சமஸ்கிருதத்தில் பிரகநாயகின்னு சொல்லலாம். பெரிய நாயகி தான் இங்கே உள்ள அம்பாளோட பேர். அப்படியே பிரகாரம் வரும்போது சிவதுர்கை இருக்குது. சிவதுர்கை பக்கத்தில் சண்டிகேஸ்வரர், சண்டிகேஸ்வருக்கு எதிர்த்தாப்புல நவகிரகம், நவகிரகத்து பக்கத்தில் பைரவர், சுவாமிக்கு பின்னாடி லிங்கோத்பவர். லிங்கோத்பவர் இருக்கிற கோயில்கள்லாம் 500லேருந்து 1000 வருஷத்துக்குள்ளே தான் கட்டப்பட்டது அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த லிங்கோத்பவரை வச்சு நம்ம சொல்லலாம் இந்த கோயில் வந்து 500லேருந்து 1000 வருஷத்துக்குள்ளே கட்டப்பட்டது அப்படின்னு ஒரு ஐதீகமானது இருக்குது. லிங்கோத்பவருக்கு எய்த்தாப்பில் ஆதிலிங்கம், பழமையான லிங்கம். அந்த லிங்கத்துக்கு பக்கத்திலேயே சூரியன் தனியாக காட்சி தருகிறார். சுவாமியோட இடது பாகத்தில் தட்சிணாமூர்த்தி, தென்முகம் நோக்கிய கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு பின்னாடி குருந்த மரம் இருக்கும், அது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். அந்த குரு பகவான் இருக்கிற குரு பகவானுக்கு பக்கத்திலேயே விநாயகர் இருக்கார், சுயம்பு விநாயகர். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அப்படியே விநாயகருக்கு பின்னாடி பெரிய நாயகி, பெரிய நாயகிக்கு பின்புறம் பார்த்தோம் அப்படின்னா நாகத்தோட ஐயனார் காட்சி தருகிறார். ஐயனாருக்கு எய்த்தாப்பில் ஆஞ்சநேயர். இப்போ கும்பாபிஷேகத்தப்போ தான் 2013ஆம் ஆண்டு ஆவணி 11ஆம் தேதி இந்த கோயிலுடைய கும்பாபிஷேகமானது நடந்தது. அப்பொழுது நூதனம், அதாவது புதுசாக ஆஞ்சநேயரை வந்து பிரதிஷ்டை பண்ணோம். இந்த கோயிலில் திருவிழா எப்போ நடக்கும் அப்படின்னா ஆடி அமாவாசை அப்பையும் தை அமாவாசையும் தீர்த்தவாரி உண்டு. ஆடி அமாவாசை அப்போ பகலில் சுவாமி தீர்த்தவாரி உண்டு. அதே மாதிரியே நைட்டும் தீபாரணை பார்த்து கிராம மக்கள் எல்லாருமே வருவாங்க. நைட்டும் வந்து சுவாமி வழிபாடு நடக்கும். அதுக்கப்புறம் தை அமாவாசையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த அமாவாசை அப்பெல்லாம் எல்லாருமே இங்கே வந்து தர்ப்பணம் பண்ணிவிட்டு இந்த கடலில் நீராடிட்டு மந்தார கடலில் அந்த தீர்த்தத்தை தெளிச்சுட்டு இங்கே வந்து வேண்டிண்டா அவங்களுக்கு அந்த பித்ரு சாபம் போகும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த கோயிலோட சலவிருட்சம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாதிரி மரம். கோயிலுக்கு பின்புறமும் இருக்குது, கோயிலுக்கு முன்புறமும் இருக்குது. ரெண்டுமே ரொம்ப பழமையான மரம். ஆதிலிங்கத்துக்கும் நவகிரகத்துக்கும் நடுவில் அந்த பாதிரி மரமானது அமைந்திருக்கிறது.
அபிஷேகம் பஞ்சாமிரதமும் உனக்கு அபிஷேகம் பச்சரிசி மாவு உனக்கு அபிஷேகம் இளநீர் பன்னீர் உனக்கு அபிஷேகம் எலுமிச்சை சாறு உனக்கு அபிஷேகம் சந்தனம் மஞ்சள் உனக்கு அபிஷேகம் சர்க்கரை கரும்பு சார அபிஷேகம் பசுமையாலே உனக்கு அபிஷேகம் வெள்ளி முள்ளி உனக்கு அபிஷேகம் பழவகையாலே உனக்கு அபிஷேகம் தினை வகையாலே உனக்கு அபிஷேகம் நல்லெண்ணெயாலே உனக்கு அபிஷேகம் அன்னத்தினாலே உனக்கு அபிஷேகம் கதம்ப பொடியால் உனக்கு அபிஷேகம் ஜலதிரவியங்கள் உனக்கு அபிஷேகம் பள்ளிக்குள நீர் உனக்கு அபிஷேகம் தாமரை குள நீர் உனக்கு அபிஷேகம் கங்காபிஷேகம் ஓம் நம சிவாய சொர்ணாபிஷேகம் ஓம் நம சிவாய வருணாபிஷேகம் ஓம் நம சிவாய பருஷாபிஷேகம் ஓம் நம சிவாய கருவறை வழியே கதிரவன் மொழியே சிவராத்திரி தினமே உனக்கு அபிஷேகம் உனக்கு அபிஷேகம் மனங்களில் வாழும் சிவனே உந்தன் மந்திர திருவடிகள் சரணம் சாந்தநாயகி சமேத ஆதிபுரீசனே வெற்றிகள் தருவாய் தினமும் கருணாமூர்த்தியே புலியூர் உரைகின்றவா ஆதிபுரீசாடும் நடராஜா மனங்களில் வாழும் சிவனே உந்தன் மந்திர திருவடிகள் சரணம் உந்தன் மந்திர திருவடிகள் சரணம் தேவாதி தேவர்களும் அசுரரும் அமுது பெற தேவாதி தேவர்களும் அசுரரும் அமுது பெற திருப்பார் கடல் கடைந்தார் ஆலகால விஷம் கண்டார் விஷமது வெளிப்பரவ விண்ணோர்கள் உன்னிடமே இறைவா இறைவா விஷமது வெளிப்பரவ விண்ணோர்கள் உன்னிடமே சரண் புக சங்கரனே நஞ்சுண்டேஸ்வரரானாய் பிரதோஷ திருநாளில் சிவனுனை நினைப்போர்க்கு பூர்வ ஜன்ம வினைகள் மாறும் வாழும் காலம் வளமாயாகும்
பிரதோஷநாயகரே ஆதிபுரி சிவனாரே மனங்களில் வாழும் சிவனே உந்தன் மந்திர திருவடிகள் சரணம் உந்தன் மந்திர திருவடிகள் சரணம். தக்ஷன் செய்த யாகத்திலே அவிர்வாகம் தான் பெற்ற தக்ஷன் செய்த யாகத்திலே அவிர்வாகம் தான் பெற்ற சந்திரனின் வினையறுத்தாய் மாறுதலை நீ உரைத்தாய் சந்திரனை தலையில் அணிந்து அபயம் நீ அளித்தாய். இறைவா இறைவா சந்திரனை தலையில் அணிந்து அபயம் நீ அளித்தாய். அது முதல் அரகரனே சந்திரசேகரன் என ஆனாய். யமபயம் வரும்போதில் சிவன் உனை துதிப்போர்க்கு காலன் செய்யும் விதி மாறும் ஆயுட்காலம் அதிகம் சேரும். பிறை சூடும் பெருமானே ஆதிபுரி சிவனாரே மனங்களில் வாழும் சிவனே உந்தன் மந்திர திருவடிகள் சரணம். சாந்தநாயகி சமேத ஆதிபுரீசனே வெற்றிகள் தருவாய் தினமும். கருணாமூர்த்தியே புலியூர் உரைகின்றவா ஆதிபுரீசாடும் நடராஜா மனங்களில் வாழும் சிவனே உந்தன் மந்திர திருவடிகள் சரணம்.